Morning, children. 8th standard science changes around us அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லெசன்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அண்ட் தென் வாட் இஸ் கெமிக்கல் சேஞ்சஸ், அதுல நமக்கு என்னென்ன மெட்டீரியல் எசென்சியல் ரியாக்டன் ப்ராடக்ட் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ரெண்டு ஹெட்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன் பிசிக்கல் ஸ்டேட்ஸ்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் நமக்கு டிட்டர்மைன் பண்ணோன்னு, அண்ட் தென் சொல்யூஷன், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிசிட்டி. இந்த மூணு ஹெட்டிங்ல நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படி எல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போற அடுத்த டாபிக் நமக்கு ஹீட். ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடியது வெப்பம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ வெப்பமாகப்பட்டது எப்படி நமக்கு இந்த வேதியியல் வினையை பாதிக்கிறது. சோ இந்த நமக்கு நடக்கக்கூடிய வேதி வினைகளாகப்பட்டது எந்தெந்த முறையில் நமக்கு அந்த வினையை பாதிக்கிறது, அந்த வினையை இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி நமக்கு பாசிட்டிவ் ஆஸ் வெல் ஆஸ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல அதுல வந்து செயல்படுகிறது அப்படிங்கிறதுல ஹீட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டு டிட்டர்மைன் த கெமிக்கல் சேஞ்சஸ். சோ நமக்கு வெப்பம் மூலமாக நிகழக்கூடிய வேதி வினைகள், எல்லா உணவுகளும் நம்ம எல்லா உயிரினங்களும் என்ன ஆகாது, நமக்கு வந்துட்டு வெப்பம் ஹீட் அப்படின்னு சொல்றது ஒன் ஆஃப் த எசென்சியல் ஃபேக்டர் ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ். எல்லா உயிரினங்களுமே நமக்கு என்ன ஆகும், அந்த வெப்பத்தினால் நமக்கு செயல்படும். வெப்பம் என்பது நமக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஆல் திங்ஸ். நமக்கு பிளான்ஸ் அண்ட் தென் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். சோ ஒவ்வொருத்தருக்குமே வெப்பம் அப்படிங்கிறது ஹீட்ங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்சியல். நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சோ இந்த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடலினுடைய வெப்பநிலையை நிர்ணயிக்கிறது. இப்போ நமக்கு பாடியில ஹீட் இருந்தா மட்டும்தான் என்ன பண்றோம், இங்க இருக்கும் அப்படிங்கறதே அர்த்தம் இல்லையா. ஆஃப்டர் அவர் லைஃப் பீரியட் நமக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்மளுடைய பாடியில டெம்பரேச்சர் கம்ப்ளீட்டா இருக்காது. ஒரு 1 or 2 hours மட்டும்தான் அதுல ரிட்டைன் ஆகும். ஆஃப்டர் தட் என்ன ஆயிடும், கூலிங் ஆயிடும். அப்போ நமக்கு இங்க உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னாலே என்ன தேவை, அந்த வெப்பம் அப்படிங்கிறது நமக்கு எசென்சியல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் குக்கிங் பர்பஸ். சாப்பிடாம நம்மளால இருக்கவே முடியாது இல்லையா. குக் பண்றதுக்கு நமக்கு நெசசரி எசென்சியல்ங்கிறது ஹீட் அப்படிங்கலாம். அது நமக்கு எந்த வகையான ஒரு மெட்டீரியலா இருக்கலாம். விறகு அடுப்பா இருந்தாலும் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும். கெரசின் ஸ்டஃப் ஆனாலும் நமக்கு வந்துட்டு வேணும். அது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணக்கூடிய இண்டக்ஷனா இருந்தாலும் சரி, எல்பிஜி அப்படின்னாலுமே குக்கிங்னா நமக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆனா மட்டும்தான் பாயில் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நமக்கு வரும் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்டரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். எல்லா வகையான தொழிற்சாலைகளிலுமே நமக்கு என்ன, வெப்பத்தினால் நிறைய நமக்கு வந்து வேதி வினைகள் நடைபெற்று நமக்கு நிறைய ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகிறது சரிங்களா. சோ ஹீட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எசென்சியலான ஒரு மெட்டீரியல் ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன். நமக்கு எந்த ஒரு வேதிவினை நடந்தாலும் அதற்கு வெப்பம் என்பது நமக்கு தேவையான ஒரு விஷயம். சோ நம்ம லெபார்டரியில அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகும், அதுல ஹீட் பண்றோம் இல்லைங்களா. லெபார்டரியில ஒரு டெஸ்ட் டியூப் எடுக்கிறோம், டெஸ்ட் டியூப்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது, நமக்கு ரெண்டு வகையான ரியாக்டன் சேர்த்து அதுல ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா அங்க என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு புன்சன் பர்னர் இருக்கும், ஆர் அதர்வைஸ் இல்லைன்னா இப்பெல்லாம் கேஸ் கனெக்ஷன் இருக்கு இல்லையா. சோ அப்போ இந்த ரெண்டு மெட்டீரியலும் நமக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னாலே என்ன வேணும், டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான் எசென்சியல். வெப்பநிலை இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல வேதி வினைகள் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும். சோ ஹீட் இஸ் எசென்சியல் ஃபார் டிட்டர்மைனிங் த கெமிக்கல் சேஞ்சஸ். அந்த இடத்துல ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து வேதி வினைகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வெப்பம் என்பது தேவை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அடுத்த டாபிக் நமக்கு லைட். லைட் அப்படின்னா என்னது, ஹீட் அப்படிங்கிறது லைட்டுங்கிறது எனது ரிலேட்டடான ஒரு கான்செப்ட். லைட் எனர்ஜி ஹீட் எனர்ஜி ரெண்டையுமே சப்ளை பண்றது யாரு, சன்
சன்னுங்கிறதுதான் சன் இஸ் சோர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ வெப்பம், ஒளி நமக்கு எவ்வாறு வெப்பம் தேவையோ அதே போலவே நமக்கு என்ன தேவை, ஒளி அப்படிங்கிறதும் நமக்கு தேவை. சோ இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், இப்போ வெப்பத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு எம்டி டெஸ்ட் டியூப் எடுத்து அதுல என்ன பண்ணலாம், லெட் நைட்ரேட் அப்படிங்கிற சால்ட் எடுத்து நம்ம ஹீட் பண்றோம்னா அது என்ன ஆகும், அதுல ஒரு வேதி வினை நிகழ்ந்து நமக்கு கிராக்கர்ஸ் மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த ஒலிங்கிறத அந்த இடத்துல வேதி வினை நிகழ்கிறது அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ வேதி வினைகள் வெப்பத்தினால் நடைபெறுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், சன்லைட் இல்ல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கவே கிடைக்காது, எஸ், ஃபுட் மெட்டீரியல் கிடைக்கவே கிடைக்காது. ஃபுட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எசென்ஷியல் தானே. ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்றது யாரு, பிளான்ஸ். பிளான்ஸ் எப்படி நமக்கு ப்ரிப்பேர் பண்ணது, போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ், ஒளிச்சேர்க்கை மூலமாக நமக்கு உணவு தயாரிக்கிறது. உணவு தயாரிக்க என்ன தேவை, கண்டிப்பாக சன்லைட் தேவை, அண்ட் தென் ஏர் தேவை, வாட்டர். சோ இந்த எல்லா எசென்ஷியல் மெட்டீரியல் இருந்தா மட்டும்தான் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடந்தாதான் நமக்கு பிளான்ஸ் என்ன பண்ணும், ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும். ஃபுட் யாரெல்லாம் நம்ம எடுக்கிறோம், நம்ம அனிமல்ஸ் as well as human being, both are dependent plants for food. நம்மளுடைய உணவிற்காக நம்ம யார் டிபெண்ட் பண்ணி இருக்கோம், தாவரங்களை மட்டுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவங்கள எதிர்பார்த்து இருக்கோம். சோ அவங்கதான் என்ன பண்றாங்க, உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மெஷின் அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்க தயாரிக்கக்கூடிய உணவை தான் நம்மளும் எடுத்துக்கிறோம், அனிமல்ஸும் எடுத்துக்கிறோம். சோ வித்தவுட் லைட் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் இஸ் நாட். எல்லா இடங்கள்லயுமே ஒளிச்சேர்க்கை நடக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி, சூரிய ஒளி இது இருந்தா மட்டும்தான் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது நடக்கும். ஸ்டார்ச் ப்ரிப்பரேஷன் நடந்து நமக்கு உணவு அப்படிங்கிறது. சோ it is also one of the chemical reaction. chemical reaction அப்படின்னு சொன்னா நமக்கு வேதிப்பொருட்கள் மூலமாக நடக்கக்கூடிய வினை மட்டும் chemical reaction கிடையாது. photosynthesis process also one of the chemical reaction. So we need photosynthesis process. So chemical reactionக்கு என்ன வேணும், நமக்கு லைட் அப்படிங்கிறது எசென்ஷியல். ஓகே, சோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எசென்ஷியல் ஃபேக்டர் ஃபார் கெமிக்கல் சேஞ்சஸ். அப்ப நமக்கு அடுத்து ஒரு முக்கியமானது, ஒரு வேதி வினை மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பிசிக்கலா நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு சொல்யூஷன்ல நம்ம எப்படி அதுல சேர்கிறது, எலக்ட்ரிசிட்டியில என்னென்ன சேஞ்சஸ் அந்த வேதி வினைகளை நிகழ்த்துகிறது, அது போல அடுத்தது சன்லைட், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹீட். சோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது, ஒரு வேதி வினைகளை எவ்வாறு நமக்கு இன்க்ரீஸ் பண்றது. இப்போ ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொன்னா சன்லைட் இருந்தா மட்டும்தான் ஸ்டிமுலைஸ் ஆகி நமக்கு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஹீட் இருந்தா மட்டும்தான் ஸ்டிமுலைஸ் ஆகும். ராவா இருக்கக்கூடிய எந்த ஒரு வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ ஆர் அதர்வைஸ் ரெண்டு ரியாக்டன்ஸ் நமக்கு அந்த இடத்துல ஒர்க் ஆகணும், அந்த இடத்துல சேஞ்சஸ் வரணும்னு சொன்னா ஹீட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைட். இன்னைக்கு பார்த்தது இந்த டூ டாபிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் கேட்டலிஸ்ட். சோ கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னது, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு வேகமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. எல்லா விஷயங்களுக்குமே என்ன, ஸ்மார்ட்டா இருக்கணும், ஃபாஸ்டா இருக்கணும் இல்லையா. எல்லா இடத்துலயும் எல்லாரும் எதிர்பார்க்கிறது, ஒரு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து ஒரு பெரிய ஃபேக்டரியில நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம், ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றோம், ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம், எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றோம், எல்லா ஒர்க்லயுமே என்னது, ஃபாஸ்டா இருக்கணும் அண்ட் தென் ஸ்மார்ட்டா ஒர்க் இருக்கணும். சோ அந்த வேலையை வேகமாக செய்யணும். ஒரு ஆட்டோல நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றோம்னு சொன்னா, குயிக்கா மூவ் ஆகணும்னு சொன்னா
எந்த பாதை வழியாக நம்ம போனா நம்ம சீக்கிரமா அந்த டெஸ்டினேஷனை ரீச் ஆகலாமோ அந்த வேய சூஸ் பண்ணுங்க. ஓகே, சோ எப்படி நம்ம ஷார்ட்டா சீக்கிரமா படிச்சா நான் இதுல பாஸ் பண்ணி நிறைய மார்க் வாங்குவேன், எனக்கு சீக்கிரமா என்ன பண்ணணும், ப்ரொஃபஷனலுக்கு போகணும். எல்லாருடைய நோக்கமுமே இப்பெல்லாம் என்னது, வேகமா செய்யணும், குயிக்கா செய்யணும், கரெக்டா நேர்த்தியா செய்யணும். அப்போ இது போலதான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லயும் நமக்கு அந்த வேதி வினையினுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, சோ கேட்டலிஸ்ட் நாட் involve the chemical reaction, it increase the speed only. அந்த வேதி வினையினுடைய வேகத்தை மட்டும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செயல், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கேட்டலிஸ்ட், வினை வேக மாற்றி, அந்த வேகத்தை நமக்கு மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நார்மலா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருள்களுமே இப்ப ஹெவியா நம்ம ஏதாவது ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்னு சொன்னா இமீடியட்டா இப்ப எல்லாரும் எடுத்துக்கிறது என்னது, ஏதாவது ஒரு ஜூஸ். சோ அது டைஜஸ்ட் ஆகணும், சோடா வாட்டர் அந்த மாதிரி என்ன பண்றோம், அல்லது வீட்டுல ஏதாவது ப்ரிப்பேர் பண்றோம்னு சொன்னா நம்ம ஜிஞ்சர் ஜூஸ் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறோம். அந்த நம்மளுடைய அந்த டைஜஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது குயிக்கா ப்ராசஸ் நடக்கணும், எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக என்ன பண்றோம், அந்த ஒரு அடிஷனல் ஃபேக்டரை நம்ம எடுத்துக்கிறோம். அது போலதான் ஒவ்வொரு வேதி வினைகள்லையும் கெமிக்கல் ரியாக்ஷன்ல நமக்கு ரியாக்ஷன் வேகமாக நடக்கணும். ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், எனக்கு ஒரு வெரி பிக் ஆர்டர் கிடைச்சிருக்கு, வித்தின் அ வீக் we want to complete the order, நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு சப்ளை பண்ணணும். சோ வேகமா என்ன பண்றோம், ஹோல் நைட் நமக்கு ஷிஃப்ட் பேசிஸ்ல நிறைய ஒர்க்கர்ஸ் வச்சு நம்ம அவங்க கிட்ட அந்த ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். மேனுவலா நம்ம என்ன சப்போர்ட் பண்ணினாலும் அந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் மெஷின்ல ஃபாஸ்டா நடக்கணும் அப்படின்னு சொன்னா கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணும் பொழுது அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடந்து மெட்டீரியலினுடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக கிடைக்கும். சோ அதுல ரியாக்ஷன்ல என்ன ஆகாது, இந்த இடத்துல இன்வால்வ் ஆச்சுன்னா அதுல ஏதாவது சேஞ்சஸ் வரும்னா இல்ல. டு நாட் இன்வால்வ் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் வேதி வினையில் ஈடுபடாமல் அதனுடைய ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட், அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கேட்டலிஸ்ட், வினை வேக மாற்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அது எல்லா வகையான இடத்துலயும், விவசாயத்துல மட்டும் கிடையாது. நம்ம பயிரிடுறோம் அப்படின்னு சொன்னா இப்பெல்லாம் ஒரு ஓல்டன் டேஸ் இல்ல, ஒரு 10 or 20 years பேக் அப்படின்னு சொன்னா இயர்லி ஒன்ஸ் அப்படிங்கறதுதான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஹார்வெஸ்டிங், அறுவடை அப்படிங்கிறது நடக்கும். வருஷத்துல ஒரு போகம் 2 போகம் இப்படிதான். ஒன்ஸ் இன் 6 months என்ன பண்ணுவாங்க, நமக்கு பயிர்களை பயிரிட்டு அறுவடை செய்து நமக்கு மக்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன், எஸ், திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஆல் ஃபீல்ட். ஏன் எல்லாத்துலயும் வேகம் வேகம் வேகம்னு ஓடுறோம், மக்கள் தொகை அதிகரிப்புனால ஜனங்க அதிகமா இருக்காங்க, அதிகமான ப்ரொடக்ஷன் வேணும், அதிகமான சாப்பாடு வேணும், ட்ரெஸ் மெட்டீரியல் அதிகமா தயாரிக்கிறோம். ஏன் இப்ப பிளாட் சிஸ்டம் எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இந்த 10 to 20 years தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர், மேல போனா 1 or 2 floors இது மட்டும்தான் இருக்கும். பட் ஹியர் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரிவேர் நம்ம என்ன பண்ணலாம், எல்லா கிராம நகரங்கள்லயுமே நமக்கு அடுக்குமாடி கட்டிடங்கள். எதனால், மக்கள் தொகை பெருக்கத்தினால. இருக்கிறதுக்கு இருப்பிடம் வேணும், உணவு வேணும், அதே போல உடை வேணும், நமக்கு எல்லா விஷயங்களுக்கும் சேர்ந்து பொருளாதார வசதி வேணும். இந்த எல்லா விஷயத்துக்காகவும் தான் நம்ம என்ன பண்றோம், எல்லா வகையிலுமே அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக வேகம் வேகம், எவ்வளவு சீக்கிரமா அறுவடை செய்யணும், 3 மாசத்துல ஒரு தடவை, இயர்லி thrice or 4 times அந்த மாதிரி பயிரிடக்கூடிய பயிர்களாக நம்ம என்ன பண்றோம், பயிரிட்டு நம்ம உணவு தயாரிக்கிறோம். அது சீக்கிரமா வளரணும்னா
என்ன ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணலாம், யூரியா போடலாமா, பொட்டாஷ் போடலாமா, என்பிகே, இந்த மாதிரி பல வகையான ஒரு உரங்கள்லாம் இருக்கு. சோ அதையெல்லாம் போடும்போது அந்த செடி ரொம்ப வேகமா வளரும். நம்ம வீட்டிலேயே வந்துட்டு உரம் போட்டோம்னு சொன்னா அந்த செடி, நம்ம இயற்கை உரத்தை சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா காய்கறி கழிவுகள், உணவு கழிவுகள் சேர்த்து நம்ம வீட்டு தோட்டத்து செடியே வளர்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு மாசமா நிறைய அதுல நம்மளே ஜென்ரலா இந்த மாதிரியான ஆர்கானிக் மேன்யூர் ஆட் பண்றோம்னா அதனுடைய growth விஷுவலா பார்க்க முடியும். இது போலதான் லார்ஜ் குவான்டிட்டி பெரிய விவசாயத்துல நமக்கு வினைவேக மாற்றியாக நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே ஈடுபடுத்தி அந்த இடத்துல நமக்கு ப்ரொடக்ஷன்ஸ், எப்படி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ரொடக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம கேட்டலிஸ்ட், அது போல விவசாய துறையிலையும் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ யூஸ் இன் திஸ் கைண்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ catalyst also changes the chemical reaction. So heat, light and catalyst. So இது எல்லாமே என்ன பண்ணுது, நமக்கு இந்த வினை வேகத்தை மாற்றக்கூடிய முக்கியமான ஒரு காரணிகள். So இப்போ நம்ம இதற்குண்டான சின்ன ஒரு சிமுலேஷன் பார்க்கலாம் இருங்க. ஒரு இடத்துல நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா அங்க எப்படி நமக்கு அந்த வேதி வினையாகப்பட்டது நடக்கிறதுங்கிறது தான் இது ஒரு சிமுலேஷன் பார்ட். பண்பத்து இது ஒரு சின்ன பண்ணா கூட எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸிபிஷன் எல்லாம் போறோம்னு சொன்னா எல்லா ஹால்லயுமே என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்டே காட்டிட்டு இருப்பாங்க. அப்படி காட்டிட்டே இருந்தா நமக்குமே கொஞ்சம் போரிங்கா இருக்கும் இல்லையா? சோ ஒவ்வொரு ஹால்லயும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா என்ன பண்ணிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். யூ வாண்ட் என்ஜாய் தட் செஷன். சோ அந்த டயத்துல நம்ம என்ன பண்றாங்க, அத அந்த சின்ன குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும், அப்ப எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க, வேல்கனோ பார்க்கும்போது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கெமிக்கல்ஸ் அந்த இடத்துல வினையாகப்பட்டது எப்படி நடக்குது, அது பொங்கி வரும்போது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், அந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா? சோ தட் கைண்ட் ஆஃப் மேனர் இந்த ஒரு சிமுலேஷன் நமக்கு வேதி வினை அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு விஷுவலா பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் இதே போல நமக்கு வினை அப்படிங்கிறது எப்படி அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். Here this is vinegar, beetroot extract, and naphthalene ball, baking soda, beaker. So இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம இந்த சிமுலேஷன் பார்க்க போறோம். ஒரு வினை அப்படின்னா என்ன நடக்குதுங்கிறது தான். First we want to transfer the vinegar to the beaker. இந்த பீக்கர்ல என்ன பண்றோம், வினிகரை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். Here what is this naphthalene ball? So I want to add some number of naphthalene ball to it. Okay, so இந்த இடத்துல naphthalene ball எடுத்து நம்ம என்ன பண்றோம், கரெக்டா ப்ராப்பரா அதுல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். Okay, yes, and next I want to add baking soda. பேக்கிங் சோடா அப்படிங்கிறதும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தான் வீட்டுல. சோ லுக் அட் ஹியர். எஸ், ஃபர்ஸ்ட் என்ன வந்தது, பபிள் வந்தது. அண்ட் நெக்ஸ்ட் தட் naphthalene balls are jump over. என்ன ஆகுது, மேலையும் கீழையும் நமக்கு என்னாச்சு, மூவ் ஆச்சு. Just look like the dance. டான்ஸ் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு யூஸ்வலா நம்மளுடைய லெக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கால்களினுடைய அசைவு மூலமாக மேலும் கீழும் அசைந்துதான் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். சோ தட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வாஸ் டன் ஹியர். எஸ், அதே மாதிரியான நிகழ்வு நம்ம இப்ப இங்க பார்த்தோம். ஏன்னா naphthalene ball என்னாச்சு, மேல ஜம்ப் ஆகி போயிட்டு வந்தது. சோ ஹியர் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம இதே மாதிரி பேக்கிங் சோடா ஆட் பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, பீட்ரூட் ஜூஸ். இம்மீடியட்டா பீட்ரூட் ஜூஸையும் அதுல ஆட் பண்ணும்பொழுது, எஸ் பாருங்க, நல்ல விஷுவலா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதுல ஆட் பண்ணிருக்கோம். நல்லாவே நமக்கு என்னாச்சு, அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு புரிஞ்சுது. சோ பேக்கிங் சோடா ரியாக்ட்ஸ் வித் வினிகர் ஆர் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், HC
HClங்கிறது நமக்கு ஒன் ஆஃப் த ஆசிட் இல்லையா. சோ நம்ம ஒரு சோடா பாட்டில வாங்கியோ இல்லது பண்ணா என்ன ஆகும், அந்த இடத்துலயும் கேஸ் ரிமூவ் ஆகும், மேல ஃபுல்லா ஓவர்ஃப்ளோ வரும் இல்லையா. அது போலதான் இந்த பீக்கர்ல bubbles adhere to naphthalene balls and bring them அப்போ என்னாச்சு, மேல எழுபிச்சு. So the process continuous until the gas liberated. naphthalene balls உடைய movement of the chemical reaction. ஒரு பொருள்களை எடுத்து ஒரு வினை நடக்கும் பொழுது அது ஏதோ ஒரு விஷயம் நடந்தா அது என்னது நமக்கு ரியாக்ஷன். எஸ், we take some vinegar இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த இடத்துல we transfer some amount of vinegar to beaker and add some amount of naphthalene ball and add little bit of baking soda. So இது என்னது, reactants. So இந்த மூணுமே reactant for this reaction. After completion of adding of three materials, what we could see, yes, some bubbles are raised from this beaker. ஒரு என்னாச்சு, நுரை என்ன அந்த மேல பீக்கர்ல இருந்து மேல எழும்பி வந்தது. அப்போ அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு லிபரேஷன், கேஸ் ஃபார்மேஷன் என்னாச்சு நமக்கு வந்ததாலதான் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆல நமக்கு நுர வந்தது. அந்த நுர மேல எழும்பி வந்ததால இந்த கீழே இருக்கக்கூடிய சாலிட் மெட்டீரியலான நாப்தலின் பால்ஸும் மேல என்னாச்சு, ரெய்ஸ் ஆச்சு. சோ அததான் நம்ம என்ன பார்த்திருக்கோம், டான்ஸ். சோ இந்த இடத்துல வேதி வினை நிகழ்கிறது, வெப்பம் அப்படிங்கிறதும். ஒரு சில வேதி வினைகள், இப்ப சுண்ணாம்பு நீர் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், அதை நம்ம தொட்டுறோம்னு சொன்னா அந்த கால்சியம் கண்டென்ட் ஆட் ஆனா நமக்கு ஹீட்ங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் நீங்க யூஸ்வலா எல்லாரும் பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெத்தலை பாக்கு சாப்பிடுவாங்க இல்லையா, நீங்க பாத்திருக்கீங்களா, அதுல 3 கண்டென்ட் அதுல ஆட் பண்றாங்க இல்லையா. அப்போ அந்த இடத்துலயுமே ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் நடந்து டைஜஷனுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் அது. அப்போ ஹீட் லிபரேட் ஆகும். கண்டிப்பாக அந்த வெத்தலை பாக்கு சாப்பிடுறவங்க கிட்ட ஹீட் லிபரேஷன் இருக்கான்னு நீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலயுமே ஏதோ ஒரு வினை நிகழும் பொழுது நமக்கு ஹீட் லிபரேட் ஆகும். ஹீட் லிபரேஷனுக்காக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். பட் ஹீட்டுங்கிறதும் என்னது, நமக்கு ஒரு வேதி வினையை மாற்றுவதற்கு உண்டான ஒரு காரணி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இந்த சிமுலேஷன் நமக்கு ஒரு வேதி வினை எவ்வாறு நிகழ்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த நிகழ்வுல என்னென்ன சேஞ்சஸ், ரியாக்டன்ஸ்னா என்ன, ப்ராடக்ட்ஸ்னா என்ன, அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ ரியாக்ஷனுக்கு நம்ம டிசைட் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு நம்ம பார்த்தோம் இல்லையா, டெம்பரேச்சர் பார்த்தோம், அண்ட் எப்படி நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண டாபிக் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த டாபிக் பண்ணுங்க, விஷுவலா பாக்குற எல்லாருமே நீங்களும் என்ன பண்ணலாம், இதுல கரெக்டானதை நீங்க சூஸ் பண்ணிட்டு வாங்க. எத்தனை பேர் நமக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாட் ஆர் த கண்டென்ட்ஸ், ஆன்சர்ஸ், பார்ட்டிகல் சைஸ், கேட்டலிஸ்ட், ரேட், கான்சன்ட்ரேஷன் and temperature. So factors determining to chemical reactions, what are they? So these are all the factors to determine for the chemical reaction. Temperature, வெப்பநிலை, அதனுடைய concentration, அதனுடைய நிலை, அடுத்தது அதனுடைய வேகம், வினை வேகம் மாற்றி அந்த பொருளினுடைய அளவு. So first one, increasing, this gives particles more energy, causing more successful collision and a faster reaction. So இது எதை நமக்கு ஃபுல்லுமே இன்சிஸ்ட் பண்ணுது, இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லும் போது ரியாக்டனுடைய பார்ட்டிகல்ஸ் நமக்கு எந்த சைஸ்ல இருக்கு அப்படிங்கிறது இல்லைங்களா. சோ அப்போ இன்க்ரீசிங் சைஸ், இன்க்ரீசிங் இட் கிவ்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது. வெப்பநிலை, வெப்பநிலை மாற்றம், ஹீட் அப்படிங்கிறது முக்கியம். Decreasing this increase, the surface area react faster.
சர்ஃபேஸ் ஏரியா ரியாக்ட் ஃபாஸ்டர் அப்படிங்கும் போது சர்ஃபேஸ்ங்கிறது எதை பொறுத்து? அதனுடைய சைஸ பொறுத்து. சின்ன சைஸா இருக்கலாம் அல்லது பெரிய சைஸா இருக்கலாம். பெரிய பெரிய சால்ட் அல்லது நம்ம என்ன பண்றோம், கல்லுப்பு ரெண்டையும் பயன்படுத்துறோம். கல்லுப்பு கரைய லேட் ஆகும், இதே சால்ட்னா ஈஸியா என்ன ஆகும், டைல்யூட் ஆயிடும், டிசால்வ் ஆயிடும் தண்ணியில. ஸோ பார்ட்டிகல் சைஸ் ஆல்சோ determine the chemical reaction. And next one, increasing this increases the number of reacting particle resulting the faster reaction. So அதனுடைய temperature and then concentration, speed of the reaction. Yes, speed நாலே நமக்கு catalyst, and then speed of the chemical reaction without getting used up. அப்ப speed of the rate அப்படிங்கிறது சாரி இதான் நமக்கு வந்து என்னது catalyst அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. ஸ்பீட்ங்கிறது ரேட் அப்படிங்கிறது. ஓகே, the speed of the reaction அப்படிங்கிறது rate of the reaction, and then catalyst na speed of the rate reactions without any changes. அந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சஸும் நிகழ்த்தாமல் நமக்கு அதனுடைய ஸ்பீட் நமக்கு வந்துட்டு மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் ஸ்பீட் ஆஃப் த ரேட்டுங்கிறது ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீட் ஆஃப் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் வித்தவுட் கெட்டிங் யூஸ்ட் அப், தட் இஸ் catalyst. And then temperature அப்படிங்கிறது இன்க்ரீசிங், நமக்கு வந்து எதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பார்ட்டிகல்ஸ் மோர் எனர்ஜி காசிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் நீங்களும் என்ன பண்ணுங்க, இதுல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோமா என்ன அப்படிங்கிறத நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது நமக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சதுக்கு உண்டான ஒரு விஷயம்ங்கிறது கரெக்ட். ஓகே, நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறது எல்லாமே கரெக்டா? சோ இதுல ஏன் இதுல சேஞ்ச் பண்ண, ஒன் இஸ் கான்சென்ட்ரேஷன், another one is particle size. ஓகே, சோ why I want to choose that, ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க சூஸ் பண்ண அந்த ஆன்சர் என்ன அப்படிங்கறத நீங்களும் ஃபர்ஸ்ட் நம்ம என்னது இன்க்ரீசிங் யூஸ் பார்ட்டிகல் மோர் எனர்ஜி மோர் சக்சஸ்ஃபுல் ஃபாஸ்டர். எஸ், டெம்பரேச்சர் டிக்ரீசிங் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரியாக்ஷன். சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னது, பார்ட்டிகல் சைஸ். Increasing the number of reacting particles faster na concentration, speed of the reaction na rate, catalyst na speed of the chemical reaction without getting. Okay, so உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல ஆன்சர் நான் ஷோ பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வேதி வினையினுடைய வேகத்தையும் அதனுடைய ரியாக்ஷன் அந்த சேஞ்சஸ எந்தெந்த காரணிகள் நமக்கு மாற்றுது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டியில லேர்ன் பண்ணினோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இப்போ அடுத்த கான்செப்ட் பாருங்க, குவிஸ். சோ இப்போ இந்த குவிஸ்லயுமே உங்களுக்கு எந்தெந்த கான்செப்ட் நமக்கு வந்து இப்போ எதெல்லாம் ரியாக்ஷன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோ reaction rate of increasing, distance moved by the reaction, time taken for the reaction, and then the length of the experiment. Length of the reaction, the reaction rate of reaction அப்படின்னு சொன்னா என்னது நமக்கு வரக்கூடியது, time taken for the reaction to occur. So this is the right answer for that question. Okay, higher the temperature and the slower the reaction அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும், higher the temperature slower the reactionங்கிறது false, because வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக ரியாக்ஷனுடைய ஃபாஸ்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். கேட்டலிஸ்ட் எதுக்காக யூஸ்ட் அப் இன் ரியாக்ஷன், கண்டிப்பா அது வினையில் ஈடுபடாது. ரியாக்ஷன் எனர்ஜிக்கா இல்ல, ஸ்பீட் அப் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். சோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கறதனுடைய ரியல் கான்செப்ட் அதுதான் உங்களுக்கு. அண்ட் ரெடியூசிங் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு குறையும் பொழுது என்ன ஆகும், நமக்கு சர்ஃபேஸ்னா ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷனா, ஸ்லோ டவுன் த ரியாக்ஷனா, ரெடியூசஸ் த ஈல்டா இல்ல ஸ்லோ டவுன் த ரியாக்ஷன். இதுதான் இதனுடைய ரைட் ஆன்சர். சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு ரியாக்டன்ஸ் எந்த வகையில பாதிக்கும். The particles involved in a reaction warm up. என்ன ஆகுது, they move more, they are involved in more collision, they become still, and then they are involved in less collision. They are involved in நமக்கு வந்துட்டு more collisions-லயும் இது என்ன ஆகுது, ஈடுபடுது. அதே சமயம் அடுத்த ஒரு ரியாக்ஷன் ரெடியூசிங் இந்த இடத்துல they move
more. So இந்த ரெண்டுமே நமக்கு ரைட்டான ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். பார்ட்டிகிள்ஸ் அந்த இடத்துல என்ன எப்படி அதுல இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இன்க்ரீசிங் த கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? Speed up the reaction, slow up the other reactant, slow the reaction. Speed up the reaction. Concentration அதிகமாக அதிகமாக அந்த வேதிவினை நமக்கு நிச்சயமா வேகமாக நடக்கும். Order for a reaction happen, the particles of the reactant na true or false means true is the right answer. Order for the reaction happen, the particles na அந்த இடத்துல சொல்யூஷன்ங்கிறது சரியான கான்செப்ட். One way of testing the rate of reaction, watching the reaction to stop and then collecting the amount of gas that produced and then collecting the amount, looking out of the window which to occurs அப்படின்னு சொன்னா collecting the amount of gas is produced in overtime. So this is the right answer. One way testing of rate of reaction அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்சர். And next one is, what is a catalyst to do the reaction? Catalyst அப்படிங்கிறது நமக்கு எதற்காக நம்ம யூஸ் பண்றோம்? Amount of reactant, increase the active energy, lower the concept அப்படின்னு சொன்னா எதுக்கு நமக்கு? Lower the activation energy needed. So this is the right answer for the catalyst. அந்த இடத்துல ஈடுபடுத்தும் பொழுது என்ன நடக்கும்? What does the definition refer that to? Particles have to collide with enough energy to react. Na collision theory. Rate of reaction, reactant அல்லது collision theory na collision theory தான் நமக்கு வந்துட்டு இந்த கான்செப்ட் நமக்கு பார்ட்டிகல்ஸ் எதுக்கு வருது அப்படிங்கிறது. ஓகே. சோ இப்போ பார்த்த ஆக்டிவிட்டியும் நம்ம இந்த இன்னைக்கு பார்த்த இந்த லாஸ்ட் 2 செஷனா ஒரு வேதி வினை நிர்ணயிப்பது, என்னென்ன காரணிகள், அது எவ்வாறு என்னென்ன வந்து அதுல ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் முன்னாடி பார்த்த அந்த மேட்ச் அப்படிங்கிற ஆக்டிவிட்டிலையும் தெரிஞ்சுட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு வந்து வாட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுக்கு உண்டான கான்செப்டும் நம்ம என்ன பண்ணினோம், அந்த சிமுலேஷன்ல நம்ம லேர்ன் பண்ணினோம். ஸோ நம்ம வந்து எஃபெக்ட் ஆஃப் chemical changes அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒன். ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் அண்ட் தென் ஃபேக்டர்ஸுக்கு அடுத்தது நமக்கு அதுல இருந்து வரக்கூடிய எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு வினை நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து என்னென்ன எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத இந்த கான்செப்ட். ஸோ இதுவுமே நமக்கு அடுத்த ஒரு கான்செப்ட்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். கெமிக்கல் சேஞ்சஸ்ல நமக்கு வரக்கூடிய எஃபெக்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே. வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ்? ஒன் இஸ் பயாலஜிக்கல் எஃபெக்ட். பயாலஜிக்கல் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்விரான்மெண்டல் எஃபெக்ட். இப்படி ஒவ்வொரு நிலையிலுமே இந்த வேதி வினைகளினுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வேதி வினைகள்னு நடக்கும் பொழுது ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருது. சோ அதனுடைய விளைவுகள் என்னென்ன, ஒவ்வொரு வேதிவினையும் நடக்கிறதுக்கு என்ன வேணும்? சரியான சிச்சுவேஷன், ஹீட் வேணும், லைட் வேணும், சொல்யூஷனா இருந்தா ஈஸியா நடக்கும், பார்ட்டிகல் சைஸ் இருக்கணும், கேட்டலிஸ்ட் இருக்கணும், அண்ட் நெக்ஸ்ட் அதனுடைய பிசிக்கல் ஸ்டேட்ஸ். சோ இது எல்லாமே அதனுடைய பிசிக்கல் நேச்சர். அப்ப இதே போல வேதிவினை நிகழ்றதுக்கு வெப்பம், ஒளி, அழுத்தம் எல்லாத்தோட சேர்ந்தும் வேறு சில நமக்கு விளைவுகள். என்னென்ன விளைவுகள் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்ம பாக்குறது பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். பயாலஜிக்கலா என்னென்ன எஃபெக்ட் நமக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது வருது? பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ்னா நம்ம யூஸ்வலா ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ், உயிரியல் விளைவுகள் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். சோ இது மூணுமே என்ன ஆகும்? நமக்கு கண்டிப்பாக எந்த கண்டிஷன்ல இருந்தா பாயில்டு நம்ம குக்டு ஃபுட்னா சர்டன் ஹார்ஸ் ஒன்லி, அது என்ன ஆகாது? ஸ்பாயில் ஆகாம இருக்கும். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்னா சர்டன் டேஸ். So or otherwise we want to preserve the material in refrigerator. அப்போ அதனுடைய டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்றோம்? டிக்ரீஸ் பண்ணி நம்ம அத
ப்ரிசர்வ் பண்றோம்னு சொன்னா ஸ்பாயில் ஆகாம இருக்கும். ஆர் அதர்வைஸ் கண்டிப்பாக அதனுடைய கிரைட்டீரியா டயத்தை எக்ஸீட் ஆச்சுன்னு சொன்னா அது ஸ்பாயில் ஆகும். ஓகே, சோ இதுதான் நம்ம அந்த ஒரு வேதி வினை உயிரியல் விளைவுகள்னா காய்கறியோ உணவோ எதா இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும், எப்படி கெட்டு போகுது காய்கறிகளும். அண்ட் தென் நமக்கு எதால நமக்கு வருதுன்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரிகள்னு சொல்றோம் இல்லையா, அதனாலதான் இந்த உணவுப் பொருள்கள் எல்லாமே நமக்கு கெட்டு போவது. அதே போல நமக்கு எக்கும் எப்படி நம்ம ஃபுட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே சொல்றோமோ அதே போல முட்டை அழுகி போதல். இந்த மாதிரி ஆப்பிள வாங்கி ஒரு 2 or 3 days வெளியில வச்சிருந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா என்ன ஆகும், அது வீணாயிடும். இன்கேஸ் மேல இருந்து கீழே விழுந்த ஒரு பழங்கள் மாம்பழமோ கொய்யாப்பழமோ அல்லது இந்த மாதிரி ஆரஞ்சு பழம் எதா இருந்தாலுமே என்ன ஆகும், கீழே அந்த விழுந்த அந்த பிளேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பாயில் ஆகும். ஏன்னா அதுல பிரேக் ஆயிருக்கும். பிரேக் ஆன இடத்துல உள்ள காற்றும் உள்ள போக முடியும். அதே போல மைக்ரோ ஆர்கானிசம் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளும் உள்ள போய் அதை என்ன பண்ணோம், அதை கெட்டு போக வைக்கும். அது போல நம்ம நார்மலா வெஜிடபிள் சொல்ற மாதிரியே அதற்கு அடுத்த ஒரு விஷயம் ஃபிஷ். நமக்கு மீன் இறைச்சி இது எல்லாமே என்ன பண்ணோம், எளிதாக அதையும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா ரெஃப்ரிஜரேஷன்ல தான் வைப்பாங்க இல்லைங்களா. சோ ஃபிஷ்ஷும் அப்படிங்கிறதும் சரி, இறைச்சி மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் குறைவாக இருக்கக்கூடியது. ஓகே, சோ எப்படி இருக்கணும், டிக்ரீஸ் ஆயிருக்கக்கூடியது அல்லது லோவர் டெம்பரேச்சர் குறைவான வெப்பநிலையில் நம்ம என்ன பண்றோம், இது ரெண்டையுமே ப்ரிசர்வ் பண்றோம். அப்பதான் அது கெட்டு போகாம இருக்கும். இல்லைன்னா நிச்சயமா அது கெட்டு போயிடும். மீனும் சரி இறைச்சியும் சரி அதிக அளவுல நமக்கு எதுல இருக்கும், நமக்கு கொழுப்பு அமிலங்கள் அப்படிங்கிறதும் காற்றோட சேர்ந்தோ அல்லது ஒளியோடவோ. சோ இப்ப ஏர் அல்லது லைட் காய்கறி பழங்கள் எல்லாமே இந்த மாதிரி வெளிச்சமான இடத்துல ஒரு பவுல்ல நம்ம போட்டு வைக்கிறோம்னா அந்த பழங்கள்லாம் என்ன ஆகும், சீக்கிரமா வீணாயிடும். பிகாஸ் ஏர்ல இருக்கக்கூடிய கேசஸும் அதை ரியாக்ட் பண்ணும், லைட்டும் அதை அஃபெக்ட் பண்ணும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அங்க நமக்கு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நமக்கு ஸ்பாயில் ஆகும். அது போலதான் இந்த இடத்துல ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ரியாக்ஷன். ஆக்சிடேஷன்ங்கிறது நமக்கு ஒளியோட சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வினை, ஆக்சிஜன் ஏற்ற வினை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வினையாகப்பட்டது இந்த இடத்துல நடந்து நம்மளுடைய ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயம், கெட்டு போவதற்கு ரொம்ப உறுதுணையாக எளிதாக செய்கிறது. அதே போல நமக்கு அது ராட்டன் கண்டிஷன் வீணா போயிடுச்சுன்னா பேட் ஸ்மெல்லையும் நமக்கு கிரியேட் பண்ணக்கூடியது. இது எல்லாத்தையுமே லோவர் டெம்பரேச்சர்ல இல்லாம நார்மல் டெம்பரேச்சர்ல நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணும் பொழுது அது என்ன ஆகும், ராட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ராட்டன் அப்படிங்கிறது கெட்டு போதல் அப்படிங்கிறது. ராட்டன் எக் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அழுகி போன முட்டை. அழுகி போன முட்டை வாசம் சொன்னா அழுகி போன பழம் எல்லாம் இருந்தது, காய்கறி இருந்தது, 1 or 2 days வெளியில போயிட்டு பவுல் இது எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுறோம். நம்ம டோரை ஓபன் பண்ணும் பொழுதே நம்ம கண்டிப்பா இந்த வீணா போன பொருளுடைய ஸ்மெல்ல நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் திஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வாஸ் டன் அண்ட் தட் பிளேஸ். அங்க அந்த ஆக்சிஜனேற்ற வினையாகப்பட்டது நிகழ்ந்து அந்த பொருள்களை என்ன பண்ணி இருக்கு, வீணாக்கி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ்னா பயாலஜிக்கல் எஃபெக்ட்ல ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் தென் ரான்சிடிட்டி ஆஃப் ஃபிஷஸ் அண்ட் மீட். இந்த 2 கான்செப்ட் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்த்த செஷன்ல என்னென்ன நம்ம வந்து கான்செப்ட் சொன்னா, நம்ம ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது எது என்னெல்லாம் எசென்சியலான ஒரு விஷயம்னா physical state, a solution of reactant, electricity, heat, light and catalyst. So இதுல நம்ம இன்னைக்கு catalyst and light, heat அந்த 3 கான்செப்டும், நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ்ல என்னென்ன எஃபெக்ட்ஸ்ங்கிறதுல 2 ஹெட்டிங்கும் பார்த்திருக்கோம். ஸோ வீட்டுல போய் கோ த்ரூ பண்ணுங்க. அதற்குண்டான நம்ம ஆக்டிவிட்டி ஆஸ் வெல் அஸ் சிமுலேஷனும் நம்ம பார்த்திருக்கோம். நிச்சயமா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னு நெக்ஸ்ட் செஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.